ரிஷபராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சுக்கிரனும் செவ்வாயும் இணைவு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கலத்திரஸ்தானத்தில் விருச்சிகம் நம்மளுக்கு 7ஆம் பாவம். கலத்திரஸ்தானத்தில் 2 பேரும் இணைஞ்சிருக்காங்க. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 1 மற்றும் 6க்கு அதிபன். நம்ம சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். 6ஆம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். இவன் வந்து பார்த்தீங்கன்னா ராசியாதிபன் 7ஆம் பாவத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படின்றது. இன்னொன்று கலத்திரகாரகன் கலத்திரஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கான். பொதுவாக இது வந்து பார்த்தீங்கன்னா சுய ஜாதகத்தில் அப்படி இருக்குது அப்படின்னா காரகோ பாவனாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம வந்து கோச்சார பலனில் அப்படிலாம் பார்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. பியாண்ட் தட் செவ்வாயை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவன் வந்து நம்மளுக்கு அதாவது சுக்கிரன் நம்ம ராசியாதிபனுக்கு சமமான ஒரு கிரகம். 7க்கும் 12க்கும் அதிபன். அதாவது கலத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். 12ஆம் பாவம் மோட்ச விரயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். இவங்க 2 பேரோட காம்பினேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செவ்வாய் வந்து சமம், சுக்கிரனும் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஒரு என்ன சொல்கிறது ஆக்டிவிட்டி இருக்கக்கூடிய ஒரு கிரகம், ஈக்குவல் பவர் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இவங்க 7ல் உட்காந்துட்டு இருக்காங்க. 7ல் உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின் போது பொதுவாக நான் முன்னமே இன்ட்ரோல சொன்னேன் 1 4 7 10 அப்படின் போது பிருகுமங்கல யோகம் கவர் ஆகும் அப்படின்னு. அப்போ ரிஷபராசி அன்பர்களுக்கு பிருகுமங்கல யோகம் கவர் ஆகுது. என்னங்க ரிஷபராசி அன்பர்களுக்கு அந்த யோகம் கவர் ஆகுது, இந்த யோகம் கவர் ஆகுது, அப்படி இருப்பீங்க இப்படி இருப்பீங்கன்னு சொல்கிறீங்க, ஒன்றும் நல்லா இல்லைங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. நானும் ரிஷபராசி ரிஷபலக்னம் தான், எனக்கும் பெருசாக ஒன்றும் நல்லா இல்லை. காரணம் என்ன அப்படின்னா நம்ம என்ன தசையில் இருக்கோம். சுய ஜாதகத்தில் தசநாதன், இப்போ நம்மளுக்கு ஒரு தசை நடக்கும் இல்லைங்களா, அந்த தசநாதன் நல்ல பாவத்தில் இருக்கானா, நல்ல பாவத்தில் இருக்கா அப்படின்னா 100க்கு 100% நிறைய நல்லது அப்படின்னு நடக்கும். நல்ல பாவத்தில் இல்லைங்க, தசநாதன் வந்து பாருங்க அஷ்டமாதிபதியினோட தசை நடக்குது, 3ஆம் பாவத்து அதிபதியினோட தசை நடக்குது, அப்படி 12ஆம் பாவத்து அதிபதியினோட தசை நடக்குது, இப்படிலாம் இருக்குது அப்படின் போது 100க்கு 100% வராது, 100க்கு 40 to 50% கண்டிப்பாக நடக்கும். ஸோ இந்த டவுட் வேண்டாம். அதே மாதிரி சனி இன்னும் 2 வருஷம் நம்மளுக்கு நல்லது செய்யக்கூடிய பொசிஷன்ல இருக்கான். சாலிடா நல்லது செய்வேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம்.